முதல்வர் அவர்களுக்கு குடியரசு தினம் சுதந்திர தினத்தில் தான் கன்ஃபியூஷன் பார்த்தா அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளோ முச்சதோ அப்படிங்கிறதுலையும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. யார் அவர்? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள். அவர் இப்போ அவர் என்னன்னா ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு முதல்வருக்கு எப்பவுமே குடியரசு தினம் சுதந்திர தினம் இதில் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அடுத்து ஒரு புது கன்ஃபியூஷன் அவருக்கு வந்திருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல 2023 செப்டம்பர் மாதம் பேசையில் 99%. அப்புறமா அப்படியே படிப்படியாக கொஞ்ச நாள் முன்னாடி பேசையில் 94%. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பேசையில் 90%. இப்போ என்ன சொல்கிறாருன்னா 88%, 80%. பர்சன்டேஜ்னா என்ன? கம்மியாக இருந்து அதிகமாகிறத பார்த்துருக்கோம். அதிகமாக இருந்து கம்மியாகிறத பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாவம் அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க தப்பாக எழுதி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். என்ன சொல்கிறது? சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வீடியோலாம் போட்டிருக்காரு. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பாக பேசின அந்த பர்சன்டேஜ்லாம் ஒன்றா சேர்த்து கோர்வையாக ஒரு வீடியோ வேறு போட்டு காட்டியிருக்காரு. அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, சாட்சி இருக்குல்ல. 0 மார்க்னு சொன்னால் கூட கேவலங்க, நெகட்டிவ் மார்க் போட்டால் கூட கேவலம். அவ்வளோ மோசமான 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி விட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு ஏறி பேசுகிறார். நம்ம முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை. அவருக்கு எப்பவுமே பிரச்சனை. எப்போ கேட்டாலும் மாற்றி சொல்லுவார். இன்னைக்கு புதுசாக என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா, எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்குன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறார். போன செப்டம்பர் மாதம் செப்டம்பர் 2023 99% வாக்குறுதி முடிச்சிட்டேன். போன மாதம் 94% முடிச்சிட்டேன். போன வாரம் 90% முடிச்சிட்டேன். இன்னைக்கு காலையில் 80% முடிச்சிட்டேன். ஐயா எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வாக்குறுதியை முடிச்சா 80லிருந்து 99க்கு போகிறத பார்த்துருக்கோம். 99லிருந்து 80 வரைக்கும் பார்த்துருக்கிறீங்களா? அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன். அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது. போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க, பின்னாடி படிங்கங்க படிச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்துதான் புதுசாக வந்து ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காராம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அது என்னென்னா, உங்கள் கனவு என்னான்னு சொல்லுங்க அப்படின்றது தான் ஒரு அந்த மாதிரி ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரீம் என்னென்னு எங்கள் கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அந்த திட்டத்தை பற்றி பேசல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எனக்கு கூட என் கனவு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என் கனவு. தமிழர்கள்ன்ற ஒரு கௌரவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணுங்கிறது என் கனவு. இது மூணுமே இருக்கணும்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என் கனவு. அப்போ என் கனவை எழுதி வச்சு இதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி நீங்களே உங்கள் ஆட்சியை கவுத்துருங்க அப்படிங்கிற லெவலுக்கு பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு பேசுகிறார். இன்னைக்கு புதுசாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார். திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள். முதலமைச்சர் அவரே என் கனவை சொல்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு. இந்த 3 கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சியில் இருக்கக்கூடாது. என் கனவு எழுதி வச்சுக்க. இதுக்கு ஒரு திட்டம் போட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று வீதி வாய்ப்பு எங்கே எத்தனை பேப்பரில் கேட்டாலும் இதான சொல்ல போகிறாங்க. புதுசாக என்ன சொல்ல போகிறாங்க? உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசாக என்ன சொல்ல போகிறாங்க? நீங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா, அதாங்க எங்கள் கனவுன்னு தான் 99 பேர் சொல்ல போகிறாங்க.